ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உலா சேனல். இன்றைக்கி விலாகில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பண்ணவாடி பரிசல் துறைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பண்ணவாடியில் இந்த காவிரி ஆற்றுக்கு நடுவில் நந்தி சிலை இருக்குது. நீர்மட்டம் ரொம்ப கம்மியாகும் போது மட்டும் இந்த நந்தி சிலை வந்து வெளியே தெரியுமா, அதை பார்க்க தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுவும் பரிசலில் போய் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி பரிசலில் போயிட்டு தான் நந்தி சிலையை சுற்றி பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது பண்ணவாடி பரிசல் துறை. மேட்டூர் வழியாக போகணும். இந்த ரோட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஓமலூர் டு மேச்சேரி போகிற ரூட். இது ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. 4 வேஸ் சூப்பராக போட்டு வச்சுருப்பாங்க. தலைவன் பாருங்கள், ஆர்எக்ஸ் சென்டரில் மாசாக போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு பேர் சிந்தாமணியூர் பிரிவு. இங்கே நாம் புடவையெல்லாம் இங்கே கம்மி விலைக்கு கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் இங்கே இருந்தால் எக்ஸ்போர்ட்டே ஆகுதுன்னு சொன்னாங்க. விலை கம்மியாக வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் புடவையெல்லாம். இந்த சரிவை பாருங்கள், ஒரு டீப் வேலி மாதிரி இருக்குது. வீடியோவில் பார்க்க ஒரு ஃப்ளாட் ரோடு மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலாக இது பயங்கரமான சரிவாக இருக்குது. இந்த ரோலர் கோஸ்டர் ஹைட்லேருந்து ஸ்டார்டிங்கில் ஹைட்லேருந்து கீழே வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது. சரியான வேலி. இந்த டவுன் பேர் வந்து மேச்சேரி. இதுதான் மேச்சேரி டவுன். ஓமலூர் மாதிரி இது ஒரு சின்ன டவுன். இங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா மேட்டூர் வந்துடும். அங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா பண்ணவாடி வந்துடும். நம்ம ஆர்எக்ஸ் சென்டர் தலைவர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நமக்கு சேலத்தில் இண்டஸ்ட்ரீஸ்னாலே சேலம் ஸ்டீல்ஸ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். இங்கே நிறைய இருக்குது. JSW ஸ்டீல்ஸு, ஷீப் ரிசர்ச் சென்டரு, ஒரு கெமிக்கல் கம்பெனி கூட இருக்குது. இதை பாருங்கள் எப்படி ஏறி வராமல் பாருங்கள். இந்த 2-வே ரோட்டில் இது ஒரு பிரச்சனை. இந்த பஸ்ஸு, லாரி, காரெல்லாம் ஆப்போசிட்டில் ஏறி வரும். இரிட்டேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், தலைவர் RX 100 ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம கூட தான் வந்துட்டுருக்காரு தலைவர். அவர் என்ன ஓவர்டேக் பண்ணுறதும், என்ன அவர் ஓவர்டேக் பண்ணுறதும், அவர் என்ன ஓவர்டேக் பண்ணுறதும், என்ன அவர் ஓவர்டேக் பண்ணுறதும், இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. மேட்டூர் வந்துட்டோம் ஒரு வழியாக. இன்றைக்கி கிளைமேட் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நேற்று முந்தானத்துலாம் வெயில் கொளுத்துச்சு. இன்றைக்கி பரவாயில்ல, அவ்வளோ வெயிலெலாம் கிடையாது. இதே மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டில் தெரிகிறது மேட்டூர் டேமுங்க. ஆக்சுவலாக மேட்டூர் டேம் வந்து 2 பக்கம் மதகு இருக்கும். 2 பக்கம் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம். இது வந்து மேட்டூர் டேம் வந்து ஃபுல்லானா மட்டும்தான் திறப்பாங்க. இந்த பக்கம் இங்கே இறங்கி போய் பார்க்கலாம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அங்கே தூரத்தில் தெரியுது வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுங்க. இங்கே இருக்க ஏரியாக்கெலாம் அங்கே இருந்தால் பவர் சப்ளை ஆகுது. அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த இடத்துல மதகு திறந்து தண்ணி வர்ற மாதிரி இருந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த டேம் ஃபுல்லாக நான் மட்டும்தான் இந்த பக்கம் தண்ணி திறந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
ஹேர்பின் பெண்டில் வண்டி ஓட்டுறதே இப்போ தனி அலாதி தாங்க. வளைஞ்சி வளைஞ்சி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது ஹேர்பின் பென்ஸில். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கும். இது ஏறி அந்த பக்கம் போனோம்னா இந்த மேட்டூர் டேமோட இன்னொரு பக்கம் மதக்குன்னு சொன்னேன்ல, அங்கே அந்த பக்கம் போயிடும். இதுதான் அந்த மேட்டூர் டேமோட இன்னொரு பக்கத்து மதகுங்க. ஆக்சுவலாக இந்த வழியாக தான் தண்ணீர் வந்து திருச்சி, தஞ்சாவூர் அங்கே போகுது. தண்ணி சுத்தமாக இல்லை. இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். பார்க்க வேறு லெவலில் இருக்கும் அந்த வியூ. இப்போ பார்த்தீங்களா ஒட்டகம் பாலைவனத்தில் இருக்க வேண்டியது இங்கே என்ன பண்ணுது? அடிக்கிற வெயிலுக்கு தமிழ்நாடு பாலைவனம் தான் ஆகிட்டுருக்கு. இப்பயே பழகிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாலைவனத்தில் இருக்கிறதுக்காக ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்து. ரைட் சைடில் இருக்கிறது வந்து மேட்டூர் டேமோட ஒரு பார்க்குங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மேட்டூர் டேம்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் பனவாடி, குளத்தூருக்கு அப்புறம் பனவாடி. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியாது. எனக்கு மேட்டூர் வரைக்கும் தான் தெரியுமே வழி. நான் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி மேப் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தனி சந்தோஷம்தான்லாங்க. அதோடு சேர்ந்து அடிவயத்தில் ஒரு பயமும் இருக்கும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வா, இந்த வியூ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டக்குன்னு ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வியூ சூப்பராக இருக்கும். அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். திரும்ப வந்து பார்த்தா கூட அந்த வியூ கிடைக்குமான்னு தெரியாது. குளத்தூர் வந்துட்டாங்க. இங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா பனவாடி. இன்னும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் காட்டுது பனவாடி. பனவாடி தாண்டி பனவாடி பரிசல் துறைக்கு வர போகணும். அது ஊருக்கு அவுட்டரில் இருக்குது அந்த பரிசல் துறைன்றது. ஏன்னா ஆற்றுக்கிட்ட இருக்கும்ல பரிசல் துறை. பனவாடி நெடுஞ்சாலை. இது நெடுஞ்சாலையா? குளத்தூர்னாலே சென்னை குளத்தூர் தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக குளத்தூர்னால் அது மீனுக்கெல்லாம் ஃபேமஸ். சாப்பிட்ற மீன் இல்லைங்க, வளர்க்குற மீன். அக்வாரியம். அங்கே அதுக்குன்னே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. உள்ளே நுழைஞ்சோம்னா ஃபுல்லாக அக்வாரியம் ஷாப் தான். அந்த ஸ்ட்ரீட்டு தொடங்கி முடிகிற வரைக்குமே அக்வாரியம் ஷாப் மட்டும் கிடையாது, பெட் அனிமல்ஸ் கூட நிறைய கிடைக்கும். அவ்வளோதாங்க. பனவாடி கிராமத்தை தாண்டி நம்ம பரிசல் துறைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ரோட் கிடையாது, ஆஃப் ரோட் தான். ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் தண்ணி நிற்குமா. இந்த மேட்டூர் டேமோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு தண்ணி இருந்தால் இந்த இடத்துலலாம் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி சுத்தமாக இல்லை. ஒரு 50 அடிக்கு கம்மியாக போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 50 அடிக்கு கம்மியாக போனால் தான் அந்த நந்தி எல்லாம் தெரியுமா. நந்தி சார் அதோ தெரியுது. பரிசலில் போக முடியுமான்னு தெரியல. பைக்கை இங்கே தான் நிப்பாட்டிட்டு போகணும் போல இருக்கு.
அந்த பக்கம் பரிசலே இல்லைங்க. வெறும் 2 பரிசல் தான் இருக்குது. அதுவும் மீன் பிடிக்கிறவங்க தான் வச்சுருக்காங்க. மேப்பில் பார்த்ததுக்கு பரிசல் துறை இந்த பக்கம் தான் காட்டுது. நான் அந்த பக்கம் போயிட்டேன். நந்தி ஸ்டாச்சுனும் அந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் பரிசல்லாம் அந்த பக்கம் இல்லை. இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு போகலாம். ஏன்னா மேப்பில் இந்த பக்கம் தான் காட்டுது பரிசல் துறை. இந்த பரிசலில் போகணுன்னா எந்த பக்கமாக போகணும்? அங்கேருந்து அந்த நந்தி சிலையை பார்க்க கூப்பிட்டு போவாங்களா? எந்த பக்கம்? அந்த பக்கம் போகணுமா? இங்கேருந்து பார்க்க முடியாதுங்களா? அங்கே யாருமே இல்லைங்களே. அந்த பக்கம் போயிட்டு தான் வந்தேன். அந்த பக்கம் யாருமே இல்லைங்களே. அப்படிங்களா? இங்கே பாருங்க, இங்கே பஸ்லாம் வருது. மேட்டூர்லேருந்து செட்டிப்பட்டின்னு போட்டிருக்கு. அது வரைக்கும் பஸ் வருது. பாருங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பைக் அங்கே நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கு. நடந்து தான் போகணும். அங்கே கேட்டதுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. போய் அங்கே போயிட்டு கேட்டு பார்ப்போம். கூப்பிட்டு போனாங்கன்னா ஓகே, இல்லைனா அப்படியே திரும்பி ரிட்டன் போக வேண்டியது தான். பைக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே நிப்பாட்டிருந்தேன். அங்கே நிப்பாட்டிட்டு வரதுக்கு மனசே இல்லை, பயமாக இருந்தது. ரிஸ்க் எடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு பைக்கை இங்கே கிட்டே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். அங்கே உட்காந்து வெயிட் பண்ணுறேண்ணா. அவன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 300 ரூபா கேட்டாங்க. அவர் 150 தரேன்னு சொன்னேன். ஓகேன்ட்டாங்க. அங்கே வெளியே விசாரித்ததுக்கு 50 ரூபா தான் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க பரிசலில் நந்தி சிலையை கூப்பிட்டு போகிறவங்க கிடையாது. இங்கே ஃபிஷ்ஷிங் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு சரி 150 ரூபா ஓகேன்ட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். தோரணம் கட்டி தொங்க விடுற மாதிரி மீனை தொங்க விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கருவாடுனா உப்பு போட்டு காய வைப்பாங்க. இவங்க உப்பு போட்ட மாதிரி தெரியல, அப்படியே கீரி காய வச்சுருக்காங்க. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. போது ஊருக்குள்ளேயே இருக்கும். பண்ணவாடி கிராமம் இருக்குதுல்ல, ஆமாம், அது பக்கத்தாலேயே இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஆமாம், இங்கே இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. நாங்கள் எங்கேனாலும் போவோம், தண்ணி இருந்தாலும் போவோம். இல்லைண்ணா, எத்தனை அடி கம்மியான நந்தி தெரிய ஆரம்பிக்கும் அங்கே? இதா 50 அடியில் 55 அடிங்கும் போது தெரியுது. இதெல்லாம் ஊரே இருந்துச்சு. வெள்ளக்காரங்காலத்தில் வந்து டேம் கட்டினாங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டான். என்னென்னு? கர்நாடகத்திலிருந்து தண்ணி வந்துச்சுன்னா நம்ம தஞ்சாவூருக்கு நெல்லுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டை மேட்டூரில் குறுக்காட்டி டேம் கட்டிட்டாங்க. 120 அடிங்கும்போது கடல் மாதிரி தெரியும்.
சிவன் கோயில் தானே? ஆமாம், சிவன் தான். வேணுமா? ஒரு சுற்று போனோம்னால ம். எந்த தோசை தான் நீங்க. அப்படியா? ஆமாம், இது வந்து ம். போயிட்டாங்க. ம். ஒரு சுற்றினாலே ஒரு சுற்றே தான் சுற்றணும். இது ஓ. ஒரு சுற்று. ஆ, ஒரு சுற்று. ஈஸ்வரனுக்கு வந்து ம். இடது 3 சுற்று, வடது 3 சுற்று. ஓகேண்ணா. இது வந்து ஒரு ரகம் வந்து ஒரு அர்ப்பணமான ஒரு இதில் நூற்றி 20 அடி. ஒரே கல் எடுக்க முடியாது இந்த பஸ்ஸில். வீட்டு இருக்குங்களா? எடுத்தாச்சு. ரைட்டு. இந்த அம்மாவை மட்டும் மெட்ராஸில் சன் டிவியில் போட்டுவிட்றேன். ஓய், வலை போட்டியா? ம், எல்லாம் முறுக்கி பிடிச்சா? அப்போ அந்த காற்றுல தாட்டும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான். கட்டு மரத்தில் பண்ணியிருக்கேன். ம், அப்படியா? ஒரே நேரம் போவோம். இது வந்து சுற்றி தான் போவோம். ஆமாம், நாங்கள் பண்ணும்போது ஒரே நேராக போவோம். ப்ராக்டிஸ் தான். ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. நல்லா இருந்தது. நான் நிறைய வாட்டி கடலில் போயிருக்கேன் போட்டில். பரிசலில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சூப்பராக இருந்தது. பைக் அங்கே விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. அங்கே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆஹா, எந்த பக்கம் வந்தேனே மறந்துட்டேங்க. இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணவே முடியல. பயங்கர பள்ளமாக இருக்குது. ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல. ஆக்சுவலாக நான் இந்த பக்கமே வரலை. எந்த பக்கம் வந்தேன்னு எனக்கே வழி மறந்து போச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்னு. ஏன்னா வந்த வழியில் தடம் இருக்கும். அதுலேயே வந்தோம்னா இவ்வளோ சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக பாதையை பிடிச்சிட்டேன். இந்த பக்கம்தான் வந்தேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான்.
இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.